தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம இயற்கை செய்தியாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விலங்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் பார்த்திங்கன்னா கங்காரு எலி. அதை பார்த்திங்கன்னா கங்காரு வகை சார்ந்ததும் இல்லை, எலி குடும்பத்தோட வகை சார்ந்ததும் இல்லை. அது ஒரு இதோட இது எங்கே காணப்படுது அப்படின்னா, வட அமெரிக்காவில் ஒரு பாலைவனத்தில் தான் இது காணப்படுது. இது ஏன் அப்படி கங்காரு வகை சார்ந்ததும் இல்லை, எலி வகை சார்ந்ததெல்லாம் அப்படி இருக்கும்போது இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இதோட கால்கள் பார்த்திங்கன்னா அந்த கங்காருக்கு இருக்கிற போலவே பின்னாடி இருக்க கால் பெருசாகவும் முன்னாடி குட்டியாக 2 கால் இருக்கிறது போல் அந்த கங்காரு எப்படி தாவி தாவி குதித்து போகுமோ அதே போல் இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா, அது தாவி தாவி குதித்து போகுது. அதே மாதிரி கங்காருக்கு எப்படி பை இருக்குமோ வயிற்றில், அதே மாதிரி இதுக்கும் என்ன பண்ணுதுன்னா வாயில் பை ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இதோட உடல் அமைப்பை பார்க்கும்போது நமக்கு எலியை பார்க்குற மாதிரி தோன்றதுனால தான் இதுக்கு இந்த கங்காரு எலின்ற ஒரு பேர் வந்துச்சு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு பெரிய கண், ரொம்ப சின்ன காது தானா அப்படி ஒரு நிலையில் இருக்கும். இதோட ஆட்காலம் பார்த்திங்கன்னா 2 to 5 வருஷம்தான் இருக்கும். இது கங்காருக்கு இருக்க மாதிரி பை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இது என்ன உணவுகளை சாப்பிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விதை உள்ள உணவு தான் சாப்பிடுது. விதை, புல், அதுக்கப்புறம் மெஸ்கிட் பீன்ஸ் அப்படின்ற ஒரு வகையான விதையை தான் இது சாப்பிடுது. சமயத்தில் பார்த்திங்கன்னா பூச்சிகளை சாப்பிடக்கூடிய ஒரு விலங்குகளாக இருக்கிறது. அது இல்லாமல் இது பகல் நேரத்தில் உணவு தேடி போகாது. ஏன்னா அங்கே பாலைவனத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணுன்னா, அதோட இரவு நேரங்களில் தான் அதுக்கான உணவை தேடி போகும். அது இல்லாமல் அதுக்கான உணவை எங்கே சேகரித்து வைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதோட அந்த வாய் பகுதி கீழே இருக்கிற அந்த பையில் தான் அதுக்கான உணவு பகுதியை சேர்த்து வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, இது தன்னோட வாழ்நாளையே தண்ணியே குடிக்காதான். எப்படி இருக்கும் இப்போ நம்மளாம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே எது அவசியம்? உணவு, தண்ணி, காற்று, இதெல்லாம் அவசியம். ஆனால் இது பார்த்திங்கன்னா தண்ணியே குடிக்காது. அப்புறம் எப்படி இது தனக்கான தண்ணியை எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோட உணவுகள்லேருந்தே அந்த விதைகள்லாம் சாப்பிடுது பார்த்திங்களா, அந்த விதைகளில் இருக்கிற அந்த ஈரப்பதம், அந்த தண்ணியே இதுக்கு போதுமான அளவு இருக்கிறதுனால இது தண்ணி குடிக்காது. அந்த விதையில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கிறதுனால தண்ணி அவசியம் இல்லை இதுக்கு. அது மாதிரி இதுக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா, இதோட காது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம், சின்ன காது தான். ஆனால் இதோட அந்த கேட்கும் திறன் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத விட 10 மடங்கு அதிகமாக இதுக்கு என்ன பண்ணுதுன்னா கேட்கும் திறன் அது இருக்குது. ஒரு சின்ன அசைவை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கான காரியங்களை அது கண்டுபிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம். எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ பாம்பெலாம் வர சமயத்தில் ஏதாவது சவுண்டு கேட்குங்களா? கேட்காது. அதோட அசைவை வச்சு என்ன பண்ணும், இது தனக்கான எதிரியை கண்டுபிடிச்சிக்கும். அப்போ அது மட்டும் இல்லை, ஆந்தையும் அதே மாதிரி பறக்கும்போது அதுக்கு எந்த ஒரு சத்தமும் எழுப்பாமல் அது போய் பறந்து போய் நிறைய பிடிச்சிக்கும். அந்த ஒரு சவுண்டையும் இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அசைவை வச்சு கண்டுபிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம். அது இல்லாமல் இதோட காலை பார்த்திங்க அப்படின்னா, பின்னாடி கால் தான் நீட்டமாக பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். முன்னாடி கால் குட்டியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இது அது பாம்பு இதை பிடிக்கிற சமயத்தில் அந்த பாம்பை என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னோட பின்னங்காலை வச்சு ஒரே உதச்சி தள்ளி விட்டுருங்களாம். கீழே தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு போயிடுங்களாம். அவ்வளோ ஒரு சின்ன ஒரு எலி தான், ஆனால் அதுக்கு இருக்கிற அறிவு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹைட்டாகவும் ஜம்ப் பண்ணக்கூடிய ஒரு விலங்கு. இங்கேருந்து ஒரு 9 அடி தூரத்துக்கு ஜம்ப் பண்ணும். உயரமாகவும் அது என்ன பண்ணும், குதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதோட எதிரிகள் யாரான்னு பார்த்தா பாம்பும் ஆந்தையும் தான். இப்போ இந்த ஒரு விலங்கானது தன்னோட எதிரிகள் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா, எதிரிங்க தாக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மண்ணெல்லாம் தூக்கி அந்த பாம்போட வாயில் போட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓட்டிடுமா. மண்ணை பாம்பு வாயில் தள்ளி விட்டுட்டு பாம்பு வாயில் மண்ணை போட்டுட்டு இது தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அப்படி இருக்க சமயத்தில் இதிலேருந்து நமக்கான பாடம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு 3 பாடம் தான் இதிலேருந்து நமக்கு. இதுக்கிட்ட நம்ம என்ன ஒரு ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கேட்கும் திறன். இந்த ஒரு கேட்கும் திறன் எதை வச்சு அதை வந்து எதை வச்சு அது வந்து தனக்கான காரியங்களை கண்டுபிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, அசைவுகளை வச்சு. மற்ற சவுண்டு இல்லை, அந்த பாம்பு ஆந்தையெல்லாம் எந்த சவுண்டும் போடாமல் அந்த இறையை பிடிக்க வரும். அதில் வர ஒரு அசைவை வச்சு இது என்ன பண்ணும் அப்படின்னா அது கண்டுபிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே போல் நமக்கு என்ன இதை பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தோங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆண்டோடைய மெல்லிய சத்தத்தை நம்மளால் கேட்க முடியுதுங்களா? கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய செவித்திறன் இருக்குதான்னு சொல்லி பார்த்தோன்னா, அது நம்மக்கிட்ட எப்படி இருக்குது, நம்ம ஒவ்வொருவருமே நம்ம மனசை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். எலியாட்ட பேசின தேவன், மோசேட்டெலாம் பேசின தேவன் எப்படி தான் பேசினார்? எல்லாத்துட்டையும் மெல்லிய சத்தத்தோடு பேசினார். இன்றைக்கி நம்மக்கிட்டையும் ஆண்டவர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை முறையை பாதுகாத்து கொள்வதற்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வசனத்தின் வழியாகவும் ஊழியக்காரர்கள் வழியாகவும் பல விஷயங்கள் தீர்க்க தரிசனங்கள் வழியாகவும் என்ன பண்ணுறார்? நமக்கு நம்மிடம் பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த அசைவை நம்மளால் என்ன பண்ணணும்? நம்ம உணர்ந்து பாதுகாப்பாக நம்முடைய வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, அதோட உணவை எங்கே சேமித்து வைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வாய் பகுதி கீழே இருக்க அந்த பையில் தான் சேர்த்து வச்சுக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நமக்கான உணவு எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சத்தியம். ஆவிக்கிற உணவு சத்தியம். இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிற சத்தியங்களை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோமா? சேகரித்து வச்சுக்கிறோமா? ஆமோஸ் 8:11 சொல்கிற மாதிரி வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம் வரும்ன்ற சமயத்தில் அந்த வசனம்லாம் தெரியும். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வசனத்தையோ இல்லை சத்தியங்களையோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனசில் சேகரித்து வச்சுருக்கோம்? இன்றைக்கி நம்ம யாராவது பொதுவாகவே நம்ம வந்து எல்லா காரியங்களையும் செய்யறதுக்கான மனசில் வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கிறோம் மனசில்? வசனத்தை நம்ம மனப்பாடம் செய்கிறோமா? நம்ம அதை யோசிக்கணும். அந்த உணவை சேகரித்து வச்சுக்குது. ஏன் அப்படின்னா, தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக தன்னோட உணவை சேகரித்து வச்சுக்கொள்ளுது. அதே மாதிரி நம்மளுடைய ஆவிக்கிற வாழ்க்கையும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா நாம் எதை சேகரித்து நம்ம மனசில் வச்சுக்கணும்? வசனத்தையும் சத்தியத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். அதோட எதிரி யாருன்னு சொல்லி பார்த்தோம். பாம்பும் ஆந்தையும் சொல்லி பார்த்தோம். எப்படி அது கண்டுபிடிச்சிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதோட அசைவு வச்சு. ஒன்று அதோட அசைவு, அதே மாதிரி அது இருக்கிற இடம். இது ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது? அதுக்கிட்ட இருந்து அது தப்பிச்சு போயிடுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி நமக்கான எதிரி யாருன்னு சொல்லி பார்க்குறோம். சாத்தான், இன்னொன்று நம்மக்கிட்ட இருக்க பாவம். சரிங்களா? இப்போ நம்ம சாத்தான் விரிக்கிற வஞ்சக வலையில், அவனோட தந்திரத்தில் எந்தெந்த வகையில் வந்து நம்மளை வந்து விளை வைக்கணுமோ, நம்மளை வந்து அவன் இரையாக்கி கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறானோ, அந்தந்த விஷயங்களில் நாம் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு காரியம் நம்மக்கிட்ட இருக்குதான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லா விஷயங்கள்லேயும், படிப்பிலிருந்து செல்ஃபோன், முக்கியமாக இந்த காலத்தில் செல்ஃபோன், அதுக்கப்புறம் தவறான பழக்க வழக்கங்கள், போதைக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி பல விஷயங்களில் சாத்தான் என்ன பண்ணுறான்? கள்ள போதகம், இதன் வழியாலாம் என்ன பண்ணுறான்? அவன் தேவன்கிட்டருந்து மக்களை பிரிக்க பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கான். இப்போ அதுலேருந்துலாம் நம்ம பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுக்கு எது அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஆண்டோடைய மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய திறன் நமக்கு வேணும். அது மட்டும் இல்லை, நம்மளோட தேவோட வசனத்தை மனப்பாடம் செய்து வைத்து கொள்ளணும். ஆண்டவர் எப்படி வந்து அவருக்கான சோதனை நாட்களில் மட்டும் சாத்தானை இப்படி எழுதிருக்கிறதேன்னு சொல்லி ஜெயிக்கலை. சின்ன வயசுலேருந்தே அவர் என்ன தான் பண்ணார்? இப்படி எழுதிருக்கிறதே வேதத்தில், நீங்கள் நம்ம இப்படி இருக்கிறோமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? கேள்வி எழுப்ப ஆரம்பித்தார். அப்படி ஒவ்வொரு டைமும் நமக்கான சோதனையில், நமக்கான எதிரியான சாத்தானிடமிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால், நம்மளும் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவ போல் வசனத்தின் கையாண்டு நம்மளுடைய அவிக்கிற வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக வாழணும். தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.